பேஸில் சின்டாக்ஸ் அண்ட் செமாண்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அட் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் அப்படின்றது ரொம்ப பேஸ்டான ஒரு லாங்குவேஜ் டெக்னிக் தான். அதாவது சென்டென்ஸில் எப்படி வந்துட்டு வேர்ட்ஸை கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற டெக்னிக் தான் சின்டாக்ஸ். இது கிராமட்டிக்கல் ரூல்ஸ் பேஸ்டாக இது ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ சிங்ஸ் வெல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இப்போது கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி ரொம்ப கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இதே இந்த வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், சிங்ஸ் ஹீ வெல் அப்படின்னு நம்ம மாற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ கரெக்டான ஆர்டரில் வேர்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு டெக்னிக் தான் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது செமாண்டிக்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி வந்துட்டு சின்டாக்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லுதோ, லைக்வைஸ் செமாண்டிக்ஸ் வந்துட்டு அந்த ரூல்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை சொல்லுது. ஸோ செமாண்டிக்ஸ் அப்படின்றது நோயிங் த மீனிங் ஆஃப் தி வேர்ட்ஸ் தான். எப்போ வந்துட்டு நம்ம சின்டாக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு செமாண்டிக்ஸ் க்ரியேட் ஆகும்.